யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இந்த பீர்க்கங்காவில் மேலே உள்ள அந்த வரி வரியாக உள்ள அந்த ஹார்டு பார்ட்டு மட்டும் வெள்ளத்தையே சீவிட்டு உள்ளார உள்ள அந்த ஃபஸ்ட்டு லேயர் க்ரீனை வந்து தனியாக எடுத்து பிரண்டை துவையல் மாதிரி புளி வைத்து சேர்த்து இதையும் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த பச்சை தோலையும் நல்லா வதக்கிட்டு தேங்காய் போட்டு வடகம் போட்டோ இல்லை உளுந்து பெருங்காயம் போட்டோ இதை வந்து துவையலாக ஆக்கி சாப்பிட்டா கூட ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அந்த பீர்க்கங்காயோட குணமும் அந்த வாசனையும் அந்த துவையெல்லாம் இருக்கும். இதுவும் உடம்புக்கு நல்லது. உள்ளார உள்ள பீர்க்கங்காயும் நம்ம பால் கூட்டோ இல்லை பாசிப்பருப்பு போட்ட கூட்டோ எது செஞ்சாலும் சாப்பிடலாம். அந்த பீர்க்கங்காய் முக்கியமாக இந்த பீர்க்கங்காயை நான்வெஜ்ஜில் சேர்த்து சாப்பிடும் போது கூட நமக்கு நான்வெஜ்ஜால் ஏற்படுற அந்த ஃபேட் அதிகமாக இருக்கிறதும் சேர்த்து இந்த ஃபைபரும் சேர்ந்து நமக்கு அந்த ஃபேட்டை வந்து உடம்புல சேராமல் பார்த்துட்டு உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த பீர்க்கங்காய் ரொம்ப உதவும். ஆரோக்கியமாக வாழ்வோம். இதை எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.